வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் நாட் சினிமா வித் திவ்யா. பாஸ்ட் 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கரியர்ல பெருசா ஹீரோயிக்கா எந்த ஒரு படங்களுமே ரிலீஸ் ஆகல. ஸோ இதனால அவரோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அவரோட கரியர்லயே ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாயிட்டு இருக்கக்கூடிய கங்குவா படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரோட கரியர்லயே ஹை பட்ஜெட் மூவியாவும் ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாயிட்டு இருக்கு அப்படின்றனால இந்த ஒரு படத்துக்காக ஃபேன்ஸ்லாம் செம்ம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம ரீசெண்டா பாத்தீங்கன்னா சூர்யாவோட 44th மூவியை கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸும் பண்ண போறாங்க. நேத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல க்ரூவை பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தோட கேஸ்டிங் யார் யாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வெளியாக இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சூர்யா 44 படத்துல சூர்யாவுக்கு வில்லனா யார் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உரியடி விஜயகுமார் அவர் தான் சூர்யாவோட வில்லனா இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும், அதுக்கான கதையெல்லாம் விஜயகுமார் கேட்டக்கப்புறம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால வில்லனா நடிக்க ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. என்னது சூர்யாவுக்கு வில்லன் உரியடி விஜயகுமாரா அப்படின்ற மாதிரி தான் இது செட் ஆகுமா, இந்த காம்போ எப்படிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு காம்போ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.